கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு தேவ செய்தி மூலமாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி. இந்த தேவ செய்தி உங்களில் அநேகருக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதை அறிந்து கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. இந்த ரேமா வார்த்தைகள் தேவன் விரும்புகிறதை செய்து திரும்பும். அது வெறுமையாய் திரும்புவதில்லை. இந்த நாளின் தேவ செய்தி யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். இந்த நாளின் தேவ செய்தியினுடைய மைய கருத்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அது வேலை காரியமாய் இருக்கலாம், அல்லது திருமண காரியமாய் இருக்கலாம், அல்லது படிப்பின் காரியமாய் இருக்கலாம், தொழில் காரியமாக இருக்கலாம். நெடுங்காலமாய் இந்த குறிப்பிட்ட வியாதி என்னை வருத்தி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நான் எப்படி விடுதலையாவேன்? தேவன் எப்பொழுது என்னை குணப்படுத்துவார் என்று ஒருவேளை அங்கலாய்ப்போடு இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருப்பீர்களானால், கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை வாசித்து பாருங்கள். திராட்சரசம் குறைபடுகிறது ஒரு திருமண வீட்டிலே. இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், அப்பொழுது இயேசு சொல்கிறார், ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், வெறுமனது வரும்பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் என்று சொல்லி, குறிப்பிட்ட இந்த வேத பகுதியிலே இயேசு அந்த திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி. அன்பான சகோதரி சகோதரர்களே, எதை எதிர்பார்த்து நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவனுடைய கரத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் எந்த காரியத்திலே தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அது வேலை காரியமாக இருக்கலாம், அல்லது திருமண காரியமாக இருக்கலாம், அல்லது படிப்பின் காரியமாக இருக்கலாம், அல்லது தொழிலின் காரியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த குறிப்பிட்ட வேத பகுதியிலே இயேசுவின் தாய் அந்த வேலைக்காரரை அழைத்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்பொழுது இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். தண்ணீர் நிரப்பின பின்பு, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்திலே கொண்டு போங்கள் என்றார். அப்படியே அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்தது வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால், அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது அது ருசி மிகுந்ததாய் இருந்தது. இயேசு சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி. ஆனாலும் அந்த திருமண வீட்டிலே திராட்சரசம் குறைபட்ட பொழுது தண்ணீரை இயேசு திராட்சரசமாய் அற்புதமாய் மாற்றினார். 11வது வசனம் சொல்கிறது, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவுள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் இயேசு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். மீகா 7:15 சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி. இயேசு ஏன் அற்புதங்களை செய்கிறார்? இந்த குறிப்பிட்ட வேத வசனம் சொல்கிறது, தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. ஊழியத்திலே ஏன் அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது? தேவனுடைய நாமம் மகிமை அடைவதற்காக அங்கே அற்புதங்கள் நடக்கிறது. பிரியமானவர்களே, நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, அதிசயங்களை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மிடத்திலே எதை எதிர்பார்க்கிறார்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அந்த வேலைக்காரர் இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது, அந்த சாடிகளிலே தண்ணீரை நிரப்பின பொழுது அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை, அற்புதங்களை எதிர்பார்க்கும் பொழுது தேவன் நம்மிடத்திலே ஒரு கீழ்ப்படிதலை அவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எதேச்சையாக இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கவில்லை.
தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. பிரியமானவர்களே, ஊழியம் செய்து கொண்டிருக்கும் கணத்திற்கு உரிய ஊழியர்களே, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை ஊழியத்திலே ஆசீர்வாதங்கள் இல்லை. பல ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன், ஆனாலும் ஊழியத்திலே கனிகள் இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லை என்று ஒருவேளை ஒரு ஏக்கத்தோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி ஊழியத்தை செய்யுங்கள். இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி ஊழியத்தை செய்யுங்கள். அப்படி செய்யும் பொழுது இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உபாகம் 1:11 படி உங்கள் ஊழியங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். வரங்கள் வல்லமைகள் கர்த்தருடையது. இன்றைக்கு ஒரு தேவ ஊழியனை கர்த்தர் வரங்களினால் நிரப்புகிறார். ஏன் நிரப்புகிறார்? அதனுடைய நோக்கம் என்ன? தேவன் தமது வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரு தீர்க்கதரிசி எனக்காக ஜெபித்து அவர்கள் சொன்னார்கள், உங்கள் மூலமாய் அநேக ஊழியங்கள் கட்டப்படும். சோர்ந்து போய் ஏக்கத்தோடு ஏமாற்றத்தோடு இருக்கிற அநேக ஊழியர்கள் உங்களுடைய வார்த்தைகள் மூலமாய் கட்டப்படுவார்கள். அநேக ஊழியங்கள் உங்கள் மூலமாய் கட்டப்படும். அநேக நம்பிக்கை இழந்த குடும்பங்கள், நபர்கள் உங்கள் மூலமாய் கட்டப்படுவார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் என்ன சொன்னார்களோ அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அடியல் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றி வருகிறதை எண்ணி கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. மற்றும் ஒரு தீர்க்கதரிசி எனக்காக ஜெபித்து அவர்கள் சொன்னார்கள், 2 பரிவாரங்களோடு ஆண்டவர் உங்களை நடத்துவார் என்று சொல்லி. அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே கர்த்தர் அடியனை நடத்தி கொண்டு வருகிறார். இம்மட்டும் உதவி செய்த எபினேசரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்திலே தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். தீர்க்க தரிசனமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவ வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவன் தமது பரிசுத்த ஆவியால் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி சகரியா 4:6 சொல்லுகிறது. இன்றைக்கு தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் தானே தேவன் தமது வல்லமையை, அதிசயங்களை, அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்து தமது மகிமையை அவர் வெளிப்படுத்துவார். உங்கள் பற்றாக்குறை நீங்கும். தேவன் உங்கள் வாழ்விலே அதிசயத்தை செய்வார், அற்புதங்களை செய்வார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கிற வேலை உயர்வு உங்களை தேடி வரும். இதுவரை தடை செய்து கொண்டிருந்த அந்த தடைகளை கர்த்தர் எடுத்து போடுவார். தடைகளை நீக்குகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களுக்கு எதிராய் நின்று கொண்டிருந்த காரியங்கள், உங்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருந்த காரியங்கள், பலவான்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் நோய்களை கர்த்தர் சுகப்படுத்துவார். தமது வல்லமையை இன்றைக்கு தேவன் அனுப்பி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தலைமுதல் கால்வரை இயேசு உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கர்த்தர் கனம் பண்ணி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய பாதத்திலே கருத்தாய் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.